இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, பாரத தேசத்தில் காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காமில் நடைபெற்ற அந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தினுடைய கோர வன்முறை என்பது உலகம் முழுவதையும் பதைபதைக்க வைத்திருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் அனைத்து தலைவர்களும் அதை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இந்தியாவிலே இருக்கக்கூடிய காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட அனைவரும் அதை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். ஓவைசி உட்பட இஸ்லாமிய சமுதாய தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த வன்முறையை, தீவிரவாதத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று வன்மையாக கண்டித்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி ஐநா சபையிலே உலகத்தில் வன்முறையையும் தீவிரவாதங்களையும் முழுமையாக ஒடுக்க வேண்டும் என்கிற தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அந்த தீர்மானத்தை சைனா, பாகிஸ்தான் உட்பட உலகத்தினுடைய அத்துணை நாடுகளும் ஆதரித்து ஓட்டளித்திருக்கிறார்கள். பாரத தேசத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீவிரவாதத்தினுடைய பாதிப்பை இனிமேல் இந்த பாரத தேசத்தில் இத்தகைய சூழல் இல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். பாரத தேசத்தில் வன்முறைகள், தீவிரவாதங்களை கையில் எடுப்பது என்று சொன்னால் எவராக இருந்தாலும் அது பற்றி யோசிப்பதற்கே அச்சப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முறையிலே நம்முடைய பாரத தேசம், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் இதற்காக முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு சரியான பாதையிலே திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலானது இந்தியா பாகிஸ்தானுக்கும் இடையிலேயான ஒரு போர் சூழல் ஏற்படக்கூடிய ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அனைத்து ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் அனைத்திலும் இன்றைக்கு அந்த பகல்காம் அந்த நிகழ்வினுடைய சோகத்தை கடந்து இன்றைக்கு ஒரு பரபரப்பான செய்திகளாக சமுதாயத்திலே கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் போர் நிகழுமானால் எத்தகைய விளைவுகள் ஏற்படும், அந்த போரினால் மக்கள் எல்லாம் எப்படி பாதிக்கப்படுவார்கள், அது பாகிஸ்தானாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களும் அதிலே பாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது பற்றியும் பாரதம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. இத்தகைய சூழலிலேதான் இந்த உலகத்தில் வன்முறைகளும் தீவிரவாதங்களும் அற்ற போர்களற்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதற்கான சிந்தனைகள் இன்றைக்கு நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதற்காக அனைத்து மக்களும் இந்த சிந்தனைகளுக்காக, இதை செயல்படுத்துவதற்காக பிரபஞ்ச பேராற்றலிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதற்கான நிகழ்ச்சிகளை நாம் நிகழ்த்தி வந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய பிரபஞ்ச பேராற்றலினுடைய ஆற்றல் இன்றைக்கு உலகம் முழுவதும் வியாபித்து அந்த அருள் சக்தியினுடைய விளைவாக தற்பொழுது பாகிஸ்தான் மக்கள் மத்தியிலேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள், இந்த தீவிரவாதத்திற்கு துணையாக அரசு இருந்தாலும் இராணுவம் இருந்தாலும் அங்கே வாழுகிற மக்கள் நியாயத்தை பற்றி யோசிக்கிறார்கள். போர் நிகழும் என்று சொன்னால் அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும், அநீதியாக ஒரு போரை உருவாக்கக்கூடிய செயலை பாகிஸ்தான் அரசும் இராணுவமும் இட்டு செல்லுகிறதே என்று மக்கள் எல்லாம் வேதனை தெரிவித்து, நம்முடைய நாட்டிலே போர் வேண்டாம், போரில்லாத சூழலை உருவாக்குங்கள் என்று வேண்டுகோள் வைக்கக்கூடிய சூழல் பாகிஸ்தானிலே ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இராணுவத்திலே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் கூட பாகிஸ்தானும் இராணுவமும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மனிதாபிமானமற்றவைகளாக இருக்கிறது, தர்மத்திற்கு புறம்பாக இருக்கிறது.
இந்த பிராந்தியத்தில், இந்த உலகத்தில் அமைதிதான் நமக்கு தேவையாக இருக்கிறது என்று ஆயிரக்கணக்கிலே பாகிஸ்தானுடைய இராணுவத்திலே இருந்து வீரர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ளக்கூடிய சூழல் இன்றைக்கு அங்கே ஏற்பட்டிருக்கிறது. யாரும் இந்த உலகத்தில் தீவிரவாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, ஆதரிக்கின்றவர்களாக இல்லை. உலகத்திலே இருக்கக்கூடிய அரபு நாடுகளிலே இருந்து அமெரிக்கா, சைனா, ரஷ்யா உட்பட அனைத்து நாடுகளும் தீவிரவாதத்தை எதிர்க்கின்றவர்களாக, இந்த தீவிரவாதமற்ற ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தனைகளுக்கு ஆதரவு அளிக்கின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தானினுடைய ஒரு சுயநலத்தின், ஒரு அறிவு கெட்ட ஒரு நிலையிலே தான் பாகிஸ்தான் செயலாற்றி அந்த தீவிரவாதங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய, அவர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய ஒரு தேசமாக பாகிஸ்தான் இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு உலகமறிந்த உண்மையாக இருக்கிறது. அதை பாரதம் வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த சூழலிலும் பாகிஸ்தான் அரசு சொல்லுகிறது, காஷ்மீரிலே நடைபெற்ற அந்த தீவிரவாதத்தினுடைய படுகொலைகளை ஒரு வெளிப்படையான விசாரணை வேண்டும் என்று பாகிஸ்தான் சாத்தான் வேதம் ஓதுவதைப் போல கூறிக்கொண்டிருக்கிறது. அதே பாகிஸ்தான் மனச்சாட்சியோடு செயலாற்ற வேண்டும் என்று சொன்னால் இங்கே வெளிப்படையான விசாரணை தேவை என்று கூறுவதை ஏற்றுக்கொள்வதற்கு பாரதம் தயாராக இருக்கும். அதே சமயத்தில் சர்வதேச அமைப்புகள் பாகிஸ்தானிலே முழுமையாக அவர்கள் ஆய்வு செய்து இங்கே தீவிரவாதிகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை அழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு பாகிஸ்தான் உறுதுணையாக இருக்கும், துணை நின்று செயலாற்றும் என்று சொல்வதற்கு பாகிஸ்தான் அரசு தயாராக இல்லை. பாகிஸ்தான் இராணுவம் தயாராக இல்லை. எனவே அத்தகைய சூழலை ஏற்படுத்தி நம்முடைய தேசத்தின் மீது தீவிரவாதங்களையும் வன்முறைகளையும் படுகொலைகளையும் செய்கிற அந்த தீவிரவாத மனித மிருகங்களை பூண்டோடு அழிப்பதுதான் பாரத தேசத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. பாகிஸ்தான் மக்களுக்கோ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பிற மக்களுக்கோ பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது பாரத தேசத்தினுடைய நோக்கம் அல்ல. அதனால் தான் நம்முடைய பாரத தேசமும் பாரத பிரதமர் அவர்களும் பொறுப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் நம்முடைய தேசத்தினுடைய இறையாண்மையை, இந்த தேசத்திலே வாழுகிற மக்களினுடைய அனைத்து பாதுகாப்புகளையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு வலிமையான தேசம் பாரதம் என்பதை நிரூபணம் செய்யக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இறை பேராற்றலினுடைய பேருணர்வினால், பெரும் சக்தியினால் அனைத்து இஸ்லாமிய தேசங்களும் உலக தேசங்களும் அனைத்து மக்களும் இன்றைக்கு வன்முறையை, இந்த உலகத்தில் தீவிரவாதத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்கிற சிந்தனைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பு பாகிஸ்தான் மக்கள் மனங்களிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இராணுவத்திலே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் மத்தியிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது போர் வந்துவிடுமோ, அடுத்த நொடியில் அது நிகழ்ந்து விடுவோ என்று யாரும் அச்சப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. கிரிக்கெட் மேட்சை போல, கால்பந்து மேட்சை போல ஒரு பரபரப்பான சூழலுக்கான ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனங்களும் கூட வக்கிரமான புத்தி படைத்தவர்களும் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்லுணர்வை ஊட்டி இந்த உலகத்தில், நம்முடைய பிராந்தியத்தில் போர் நிகழாமல் வன்முறையாளர்கள், தீவிரவாதிகள் பூண்டோடு அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை பிரபஞ்ச பேராற்றல் உருவாக்கும். இந்த பிராந்தியத்தில் அமைதியும் சமாதானமும் நிலவும். இந்த உலகத்தில் வன்முறைகள், தீவிரவாதங்கள், போர்களற்ற ஒரு புது யுகம் இந்த பூமியில் உருவாகும். அதற்கு பிரபஞ்ச பேராற்றல் அருட்கருணை பொழியும். அந்த பாதையில் பயணிப்பதற்கு மக்களும் தலைவர்களும் தயாராக வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.